அனைவருக்கும் வணக்கம். இது வந்து டாக்டர் பிரணேஷ் பேசுகிறாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம், அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன சார் டிப்ஸ்ன்னு கேட்டிருந்தாரு. அதில் நான் நினைக்கிறது என்னென்னா, என்னோடய சஜஷன் என்னென்னா, ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்கிறது முக்கியமான ஒரு காரணங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஹவு மச் வி லைக் அவர் செல்ஃப். அதாவது நம்ம எப்போ எந்த அளவுக்கு நம்ம லவ் பண்ணுறோம், லைக் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் பிறரட்டி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோங்கிறது முக்கியம். ஏன்னா சந்தோஷம் பிறர்கிட்ட மட்டுமே எதிர்பார்த்துங்கிறதுனா கஷ்டம். இண்டிவிஜுவல் சக்ஸஸ், அதே மாதிரி இண்டிவிஜுவல் கேரிங் அண்ட் லவ்ங்கிறது ரொம்ப முக்கியம். செல்ஃப் லவ்ங்கிறது சொல்கிறோம்னா அதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்ஃபில் ஆனால் தான் நம்மளோட அன்பை வந்து பிறர்கிட்ட காட்ட முடியும். ஒன்று செகண்ட் முக்கியமான காரணம் என்ன, ஹவு மச் வி லைக் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது பொறுப்புகள் நிறைய வரலாம். அந்த பொறுப்புகள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எடுத்து பண்ணுறோம் இந்த ரிலேஷன்ஷிப்பில், எல்லாத்தையுமே அவங்கள்ட்டயே இது செய் அது செய்ய நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் ஒரு பொறுப்புகளை நம்ம எடுத்து நம்ம ஷேர் பண்ணி எடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, ஒரு தப்புன்னு நடந்துச்சுன்னா, அந்த தப்புக்கு காரணம் இன்னொருத்தங்களவே நம்ம ப்ளேம் பண்ணுறது இல்லாமல் எந்தனால நம்ம தப்பாயிடுச்சுன்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி அதில் இருக்கிற நம்மளோட சைடு ஏதோ மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு ரெக்டிஃபை பண்ணும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூவும் சரி, ரிலேஷன்ஷிப்போட டைம் டியூரேஷனும் சரி, நல்ல ஹெல்த்தியாகவும் லாங் டியூரேஷனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஹவு மச் வி ஏபிள் டு ஃபர்கிவ் அதர்ஸ். அதாவது சின்ன சின்ன தப்புகள் எல்லாருமே தான் பண்ணுறது. அந்த சின்ன சின்ன தப்புகளை எந்த அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம அதை மறக்கவும் முடியுது, மன்னிக்கவும் முடியுதோ, அந்த ஒரு விஷயம் நம்ம எந்த ஒரு மனுஷனால ஈஸியாக பண்ண முடியுதோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது என்னென்னா, எப்படி நம்ம மிங்கிள் ஆகிறோம். அதாவது ஹவு மச் வி ஆர் ஏபிள் டு மிங்கிள் ஈஸிலி வித் அதர்ஸ். பீர்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலேட்டிவ்ஸ் சொல்கிற நம்மளோட உறவினர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கோவொர்க்கர்ஸ் சொல்கிற கலீக்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட எப்படி we are able to easily get along with others-ங்கிறது கண்டிப்பாக it will determine the happiness in friendship as well as relationship. அதனால் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக we can be lead a healthy relationship. அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது நம்ம ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது நம்ம சைடு இருந்தோம், வி ஷுட் ஹேவ் சம் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அவர் செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் அதர்ஸ். அதாவது நம்ம கேரியரில் அச்சீவ் ஆக போகிறோம், மேலே வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூடு வந்து நம்ம செல்ஃபாகவும் இருக்கணும். அதே சமயம் அவங்கள்ட்டையும், அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால அவங்களும் நல்லா இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு ஏதோ நம்ம பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தி மியூச்சுவல் சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும் பட்சத்தில் இட் வில் ஹெல்ப்ஸ் relationship to sustain longer as well as fruitful. Thank you.